என்றைக்குமே நம்மளோட நண்பர்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன கதை இது. என்ன அப்படின்னா, ஒரு வனத்தில் ஒரு 4 நரிகள் ஃப்ரெண்ட்ஸாக ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அதில் ஒரு நரி ரொம்ப தந்திரமானது, அது மட்டும் இல்லாமல் கெட்ட குணம் கொண்டது. எப்போதுமே சரி, அந்த 4 நண்பர்களும் ஜாலியாக எங்கேயும் போயிட்டு வருங்க. மான வேட்டையாடுச்சுங்க மற்ற 3 நரிகள். வேட்டையாடிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நரி இன்னைக்கு நல்ல வேட்டைடா அப்படின்னுச்சு. இன்னொரு நரி ஆமாம் ஆமாம், சரி எங்கே ஜாக்கோ, நம்ம ஃப்ரெண்டு ஜாக்கோ நரியை காணுமே அப்படின்னோடனே இது எல்லாமே மரத்துக்கு பின்னாடி நின்று ஜாக்கோ கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது பார்த்துச்சு, ஐயையோ நம்ம இந்த கூட்டத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சோண்டு தான் கிடைக்கும், நம்மளுக்கு அந்த மொத்த மானுமே வேணும், அதனால ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அந்த மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு சிங்கம் மாதிரி கர்ஜிச்சிச்சு. அது இந்த மற்ற 3 நரியும் ஐயோ சிங்கம் தாண்டா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை போட்டுட்டு ஓடிடுச்சுங்க. அந்த ஜாக்கோ முட்டாள் நரிக, பாரு நான் சிங்கம் மாதிரி கத்தம் ஓடிடுச்சுங்க, இன்னைக்கு நமக்கு தாண்டா வேட்டுன்னு சொல்லிட்டு அந்த மானை நல்லா சாப்பிட்டுச்சு. இதே மாதிரி உழைக்க இது பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த இப்படியே ஏமாற்றியே அந்த 3 நரி கஷ்டப்பட்டு வேட்டையாடுறத சிங்கம் மாதிரி கடிச்சிக்கிட்டு அதுகளை விரட்டி விட்டுட்டு சாப்பிட்ற வேலையை வச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த ஜாக்கோ நரி. அதனாலேயே அது ஃப்ரெண்ட்ஸை இழந்துருச்சு, ஃப்ரெண்ட்ஸுகளை ஏமாற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஜாக்கோ நரி அதோட ஃப்ரெண்ட்ஸ் 3 நரியும் பயமுத்துறதுக்கு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறத ஒரிஜினல் சிங்கம் பார்த்துருச்சு. சிங்கம் பார்த்துட்டு, யாருடா அவன் நம்மளை மாதிரி கர்ஜிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கானா நம்ம காட்டுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சு, அந்த ஜாக்கோ நரி சிங்கம் மாதிரி கர்ஜிக்கும் போது ஒரிஜினல் சிங்கம் போய் பின்னாடி கர்ஜிக்கும், பயந்துருச்சு. இங்கே பாரு, இனிமேல் என்ன மாதிரி ஏமாத்தின உன்னையே தூக்கி போட்டு நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருச்சு. ஜாக்கோ நரியும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் இழந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனியாக அந்த காட்டுக்குள்ளே வருத்தத்தோடு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அது தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டு இருந்துச்சுன்னா, அதுவும் இன்றைக்கி லாங் லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸோடையும் இருந்து அதுக்கு உணவும் கிடச்சிருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட துணையும் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தினால அதுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதனால் என்றைக்குமே நம்மளோட உண்மையான நண்பர்களை நம்ம என்றைக்குமே ஏமாற்றக்கூடாதுங்கிறது இந்த கதையோட நீதி. தேங்க்யூ. இது மாதிரி நிறைய நீதி கதைகள் வேணும்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரி கதை வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.